பேரத்துக்கான ஒப்புதல் என்கிற தலைப்பில் முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் தாவேக ஆட்சி அமைக்கவும் ஆட்சியில் தொடரவும் குதிரை பேரம் நடத்தியது நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை அக்கட்சியை ஆதரிக்கும் வைகோ ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருப்பதாகவும் இதைவிட ஆதாரம் தேவையில்லை என்றும் முரசொலி நாளேடு கூறியுள்ளது. வைகோ அளித்துள்ள குதிரை பேர வாக்குமூலம் இதுதான். நிருபர்: நீங்கள் முதலமைச்சரை சந்தித்தீர்களா? வைகோ: ஆமா, சந்திச்சேன். நிருபர்: மதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள், நான் பிரச்சாரம் பண்றேன்னு முதலமைச்சர் விஜய் சொன்னதாக செய்தி வந்ததே. வைகோ: ஆமாம், 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே வந்து உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன் என்று முதலமைச்சர் என்னிடம் சொன்னார். இதுதான் வைகோ அளித்த ஒப்புதல் வாக்குமூலமாகும் என்று முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. இவை அனைத்தும் அனைத்து ஊடகங்களுக்கு முன்னால் வைகோ சொன்னவை. அவரை யாரும் கட்டாயப்படுத்தி சொல்ல வைக்கவில்லை. அவராக முன்வந்து உண்மையை கக்கி இருக்கிறார். இப்படி சொல்லவில்லை என்று அவரே மறுக்க முடியாது. அது நான் இல்லை என்றும் அவரால் சொல்ல முடியாது என்று முரசொலி தலையங்கம் தெரிவித்துள்ளது. விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க ஆதரவு தந்த காங்கிரஸ் கட்சிக்கு வெளிப்படையாகவே 2 அமைச்சர் பதவிகள் தரப்பட்டுள்ளதாகவும், விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க ஆதரவு தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 1 அமைச்சர் பதவி தரப்பட்டுள்ளதாகவும், விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க ஆதரவு தந்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு 1 அமைச்சர் பதவி தரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள முரசொலி தலையங்கம், அமைச்சர் பதவி தருகிறேன், வாரியம் தருகிறேன், இன்னும் பல தருகிறேன் என்று சொல்லப்பட்டு அதிமுக உறுப்பினர்களில் 25 பேரின் ஆதரவை விஜய் வாங்கியதாகவும், அமைச்சர் பதவியும் தராமல் ஏமாற்றினார், வாரியமும் தரவில்லை. எனவே வந்தவர்களில் 21 பேர் மீண்டும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டு போய்விட்டார்கள். இவர்கள் வந்ததும் போனதும் பேரங்களை உறுதிப்படுத்தும் காட்சிகளாகும் என்று முரசொலி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. டிடிவி தினகரன் தனது அமமுக கட்சியின் ஒரு எம்எல்ஏவை காணோம் என்றும், எனது கையெழுத்தை அவர் போட்டுள்ளார் என்றும் ஆளுநரிடம் மனு தருகிறார். கிண்டி காவல் நிலையத்திலும் புகார் தருகிறார். நான் போகவில்லை என்று அந்த எம்எல்ஏவே பேட்டி தருகிறார். அது என் கையெழுத்தே அல்ல என்றும் அவர் சொன்னார். பின்னர் அவரே விஜய் ஆதரவாளராக மாறுகிறார். அந்த எம்எல்ஏவை கட்சியை விட்டு நீக்கிவிட்டார் டிடிவி தினகரன். இதுவும் குதிரை பேரத்துக்கான சாட்சியமாகும் என்று முரசொலி தலையங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. முதலமைச்சரை சந்திக்க முகத்தை மூடிக்கொண்டு சென்றது யார் என்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய்க்கு நேராக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி கேட்டதாகவும், சபையில் உட்கார்ந்து இருந்த முதலமைச்சர் விஜயால் பதில் சொல்ல முடியவில்லை என்றும் கூறியுள்ள முரசொலி நாளேடு, முகத்தை மூடிக்கொண்டு ஒருவர் விஜயின் வீட்டுக்கு சென்ற காட்சியும் ஊடகங்களில் வெளியானதாகவும், இதுவும் பேரத்தின் சாட்சியமாகும் என்றும் தெரிவித்துள்ளது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களான மதுராந்தகம் மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா, அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா ஆகிய 4வரும் சபாநாயகரை சந்தித்து தங்கள் பதவியை ராஜினாமா செய்கிறார்கள். இது கோட்டையின் தரைத்தளத்தில் நடக்கிறது. அடுத்த நிமிடமே கோட்டையின் மேல் தளத்துக்கு சென்று அமைச்சர்கள் முன்னிலையில் தாவேகாவில் சேர்கிறார்கள். இவர்களுக்கு தரப்பட்ட உறுதிமொழி என்ன? என்ன பேரத்தின் அடிப்படையில் இவர்கள் பதவி விலகினார்கள் என்று முரசொலி நாளேடு காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளது. பல்வேறு ஊழல் வழக்குகளில் சிக்கியிருக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர் விராலிமலை விஜயபாஸ்கர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையில் அவர் மீது வழக்கு இருக்கிறது. தூய சக்தி படத்தில் நடித்து வரும் விஜயை பார்க்க அவர் காத்திருக்கிறார். இந்த எம்எல்ஏ ஆவதற்கான எத்தனை கோடி செலவு செய்தார் விஜயபாஸ்கர் என்பதை விஜயபாஸ்கரே அறிவார் என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி தலையங்கம், அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறார் என்றால் அவருக்கு தரப்பட்ட உறுதிமொழி என்ன? என்ன பேரத்தின் அடிப்படையில் விராலிமலை விஜயபாஸ்கர் பதவி விலகினார் என்றும் வினா எழுப்பியுள்ளது. நில மோசடி, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குகளில் சிக்கியிருப்பவர் அதிமுக முன்னாள் அமைச்சர் கரூர் எம்.ஆர். விஜயபாஸ்கர். தூய சக்தி படத்தில் நடித்து வரும் விஜயை பார்க்க அவரும் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, இந்த எம்எல்ஏ ஆவதற்கான எத்தனை கோடி செலவு செய்தார் விஜயபாஸ்கர் என்பதை விஜயபாஸ்கரே அறிவார். அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறார் என்றால் அவருக்கு தரப்பட்ட உறுதிமொழி என்ன? என்ன பேரத்தின் அடிப்படையில் கரூர் விஜயபாஸ்கர் பதவி விலகினார் என்றும் சாடியுள்ளது. இவை அனைத்தும் தூய சக்தி விஜய் நடத்தி வரும் துர்நாற்ற ஆட்சியின் சாட்சியங்கள் என்று விமர்சித்துள்ள முரசொலி நாளேடு,
இதற்குத்தான் தானாக முன்வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் வைகோ என்றும் சாடியுள்ளது. மதிமுக எம்எல்ஏக்கள் இருவரையும் ராஜினாமா செய்யச் சொன்னார் முதலமைச்சர் விஜய். அதை அவர்கள் இருவரிடமும் நான் சொன்னேன். அவர்கள் இருவரும் ஒப்புக்கொள்ளவில்லை என்று வைகோ ஊடகங்கள் முன்னால் சொன்னதாகவும் தனது கட்சி பொதுக்குழுவிலும் சொன்னதாகவும் தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு இந்த 2 பேச்சுக்களும் வீடியோ காட்சிகளாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. முதலமைச்சர் விஜயே ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாரே, அப்புறம் என்ன ராஜினாமா செய்ய வேண்டியதுதானே என்று சொல்லி விஜய்க்கே வைகோ ஆப்பு வைத்து விட்டதாக கூறியுள்ள முரசொலி நாளேடு, தவேக அமைச்சர்கள் வைகோ வீட்டுக்கு வந்ததும் முதலமைச்சர் விஜயை வைகோ போய் பார்த்ததும் ஊடகங்களில் வெளியாகி இருப்பதாகவும் இதையும் அவர் மறைக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளது. மே 4ஆம் தேதி முதல் நடந்த அத்தனை அசிங்கத்துக்கும் வைகோ ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து விட்டதாக தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, நீதிமன்றத்தின் முன்னால் இவர்களது முகத்திரை கிழிக்கப்படும் என்று உறுதிபட தெரிவித்துள்ளது. குதிரை பேரம் நடத்தி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் வாக்குகளை பெற்ற வழக்கில் நரசிம்மராவுக்கும் பூட்டா சிங்குக்கும் 3 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டதை நாடு மறக்கவில்லை என்று கூறி முரசொலி நாளேடு தனது தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.